இன்றைக்கி நான் எதை கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா ஒரு 2 சிறுகதை. அந்த 2 சிறுகதையும் ஒரே விஷயத்தை தான் பேசியிருக்கு, ஆனால் வெவ்வேறு பார்வையில். முதல் சிறுகதை ஸ்பரிசம். இதை சௌமியா எழுதியிருக்காங்க. அதை சொல்ல வருது என்னென்னு பார்த்திங்கன்னா, உடல் அரசியல்னு சொல்லலாம். அதாவது ஒரு விதவையான பெண்ணுக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமே உணவு, இடம், இந்த மாதிரியான தேவைகள் தான் இருக்குன்ட்டு. ஆனால் உடல் தேவையும் ஒரு முக்கியமான தேவைன்னு சொல்லலாம். இதை ஆப்ரஹாம் மாஸ்லோ சைக்காலஜிஸ்ட்டு சொல்கிற மாதிரி, அந்த தேவையை பூர்த்தி பண்ணாதனாலேயே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம் வந்துச்சா என்னன்னு தெரில. ஒரு சடங்கு சாஸ்திரம்னு சொல்லிட்டு பெண்ணு மேலேயே எல்லா வகையான அதிகாரத்தையும் திணிக்கிறது இந்த கதையில் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சடங்குகள், இந்த மாதிரியான நிகழ்வுகள்னால ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னு இந்த கதையை படிக்கும்போது தான் தெரியும். நம்ம யதார்த்தமாக நினைக்கலாம் இதெல்லாம் அவங்களோட சடங்குகள், அவங்களோட சம்பிரதாயம் அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பாலும் இது பெண்கள் மேலேயே தான் ஏவப்படுது. ஏன்னா பெண்கள் தான் எந்த ஒரு மதத்துலேயும் மரியாதைக்குரிய, அதாவது அவங்களோட சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய, மானத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக பார்க்கப்படுறாங்க.